பொதுவா நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது டாக்டர் கிட்ட போய் மெடிசின்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜோதிட ரீதியா இந்த பிரிவினால ஏற்படக்கூடிய மன அழுத்தத்துக்கு ஒரு ஜோதிடரா நீங்க ரிஷபத்துக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க சார். ரிஷபத்தை பொறுத்த வரையும் இறக்கி வச்ச குக்கர் மாதிரி அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆஃப் ஆகாது. அது புசு 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 புசுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெம்பரேச்சர் குறையும், கூலாவாங்க. அவங்கள பொறுத்த வரையும் அவங்களுடைய மன அழுத்தத்துக்கும் அவங்களுடைய சோகத்திற்கும் அவர்களை தவிர வேறு யாரும் ஆறுதல் மருந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது தற்காலிகமானது. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய சிரிப்புலையும் சரி, அவங்களுடைய சோகத்துலையும் சரி 1000 அர்த்தங்கள் புதைந்து கிடக்குமா ரிஷபத்திட்ட. ஏன்னா அது காலச்சக்கரத்தினுடைய 2வது ராசி, குடும்ப ராசிங்க. குடும்பம் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிங்க. காலச்சக்கரத்திற்கு 7வது ராசி துலாத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் இணைப்பு ராசி அப்படின்னு பேரு. இணைக்கிறதுக்கு பிறந்த ஆட்கள் நாங்க, பிரிக்கிறதுக்கு பிறந்த ஆட்கள் நாங்க கிடையாது. இணைந்த குடும்பத்தை சேர்க்கிற ஆட்கள் நாங்க, இணைந்த குடும்பத்தை பிரிக்கிற ஆள் நாங்க கிடையாது. ஒரு குடும்பம் பிரிந்தால் ரிஷபத்திற்கு மனசு தாங்காது. தான் வாழ்க்கை பிரிந்தா தாங்குமா? அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் அதிலிருந்து வெளியில வருவதற்கு ரொம்ப கஷ்டப்படணும், கஷ்டப்படுவாங்க.